நிறைய பேர் நீக்கப்பட்டவங்க கூட மறுபடியும் தவறு செஞ்சவங்க கட்சியில் நீக்கப்பட்டிருக்காங்க. மறுபடியும் கட்சி நிகழ்வுல அரசு நிகழ்வுல வந்து கலந்துக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில இடங்கள்ல வந்து நடக்குது. நான் காணொலியில பார்த்தேன். ஆலந்தூர்ல அந்த பெண்ணை வேம்புலி அவர்கள் கலந்துக்கிறாரு. அது வந்து தலைமை கிட்ட மன்னிப்பு கடிதம் கொடுத்து அவங்க தலைமை இருந்தாலும் தப்பு இல்ல சார். ஒரு பெண்ணை வந்து கெடுத்தவன போய் கட்சியில் இல்ல. அது எனக்கு வந்து எனக்கு ஒரு சில விஷயங்களை வந்து ஒரு நிர்வாகி ஒட்டுமொத்த அத்தனை நிர்வாகத்தையும் அல்லது அத்தனை நிகழ்வுகளையும் கண்காணிச்சு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு அந்த தம்பியோட அந்த நிகழ்வுல எனக்கு அவ்வளோ பெரிய அனுபவம் இல்லை. அதை நான் கவனிக்கவும் இல்லை. நான் எப்போதுமே ஒரு கருத்தில் உறுதியாக இருப்பேன். இப்போ வந்து திமுகவோ அதிமுக பிற கட்சிகளோ எப்போதுமே ஒரு 6 மாதம் 1 வருஷம் தற்காலிக இடைநீக்குன்னு போடுவாங்க. அப்புறம் தண்ணியில் விளக்கம் கொடுத்த பிறகு சேர்த்துப்பாங்க. அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அது எந்த வகையில் சரியாக அந்த தம்பி என்ன குற்றம் பண்ணார் நமக்கு தெரியல. நம்ம அதுக்குள்ளே போகணும். இப்போ நம்ம பேச வேண்டியது மக்களுக்கு இந்த ஆட்சி சரியாக வந்து அந்த அரசு சக்கரங்களை சோழ வைக்கிறதா, லஞ்ச லாவணியமற்ற அரசை நடத்துகிறதா, மக்கள் திருப்தியாக இருக்காங்களா, திமுக அதிமுக செய்த ஊழல்களிலிருந்து இது மக்களிருந்து விடுதலை பெற்று இருக்கிறதா, வாக்குகள் இப்படி தான் நம்ம கொண்டு போய் மக்களை விழிப்படைய செய்தான் அரசியல். இந்த அரசியலை தான் நம்ம ஒரு தனித்தனி மனிதன் எல்லா இடங்களும் விட்டு ஞானசேகரன் குற்றம் பண்ணிட்டாங்க அண்ணாணி சுட்டு விளையாடி கேட்டுனா அதை ஒரு வாரம் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தோம். ஊடகத்தினுடைய வேலை நான் மீண்டும் வற்புறுத்தி கேட்டுக்கிறேன். ஊடகத்தினோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களை விழிப்படை செய்வது. மக்களை எப்படி விழிப்படை செய்யணும்? எந்தெந்த இடங்களில் மக்களுக்கான உரிமை இருக்குது. ஒரு வட்ட செயலாளர் இருக்காருன்னா அந்த வட்டத்துக்கு ஒரு கவுன்சிலர் இருக்காருன்னா அந்த கவுன்சிலரோட அடிப்படை வேலை என்ன? அவருக்கு மாநகராட்சியிலேருந்து என்னென்ன நிதி ஒதுக்கப்படுகிறது, என்னென்ன தீர்மானம் போடப்படுகிறது, எத்தனை குழுக்கள் இருக்குது, மக்களுக்கு ஒதுக்கப்படுகிற நிதி சரியாக செலவிடப்படுகிறதா, அதை யார் கண்காணிக்கணும்? அப்படி கண்காணிக்க தவறிய ஆட்களை இதேமாதிரி நேர்காணல் கொண்டாந்து இந்த இடத்துல சிக்கல் இருக்குது, கண்காணிகளுக்கு தவறுகிறார்கள்ன்றா இது ஆட்சியாளர்கிட்ட போகும் இந்த மாதிரி நேர்காணல். அப்போ அவங்க நேரடியாக இதுதானே ப்ராசஸ்ஸு.